விருட்சமாக பாட்டு தேரேறி பவனி வந்த எங்க பாடும் நிலா பாரு சாரு. அவர் பாட்டு சிகரம் தொட்ட மாமனிதர் பாரு. அவருக்காக என்றென்றும் எஸ்பிபி என்ற புத்தகத்தை கன்னிமாரி எழுதி வெளியிடும் எங்க ஐயா வெற்றி இயக்குனர் சீனு ராமசாமி ஐயா கையால பெற்ற எனக்கு இந்த மன்னவரெல்லாம் பார்க்கும் சின்னஞ்சிறு புள்ள வெல்முருக உங்களை வணங்குறேன். நான் சொல்லிடுறேன். எஸ்பிபி சார் வந்து ஒரு பெருமை எனக்கு என்னன்னாக்க அவருடைய தயாரிப்பில் நான் பாடிக்கிறேன். அதுவும் அவர் பாட வேண்டிய பாட்டு என்ன பண்ணாங்க, ஒரு ட்ராக் பாடுறதுக்காக நான் அன்றைக்கி அப்போ சுப்பிரமணியபுரம் பாடம் ஆல்பம் பாடி ஒரு சிடி கையில் அதை அந்த ஆல்பத்தை வச்சுக்கிட்டேன். ஒரு பாட்டு மட்டும் தனியாக இப்போ சிடியில் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு குழந்தைபாண்டி ஸ்டுடியோவில் அப்புறம் எல்லா ஸ்டுடியோக்கும் போய் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து அந்த டைமில் வந்து ஒரு ஒப்பாரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் என் நேரம் அதை இயற்கை அமைஞ்சது அங்கே வந்து பாடுறதுக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் போனேன். இப்போ திடீர்னு யுவன் சார் வெளில வந்தேன் ஃபோன் பேசிட்டு. இப்படி சிடி பார்த்தோன்னே என்னதுன்னு வாங்கிட்டு போயிட்டேன். பார்த்துட்டே அப்படி போன பேசிட்டே போயிட்டேன். திரும்பி வந்து இது என்ன அப்படின்னா நான் பாடி வச்சேன். என்ன பாட்டு அப்படின்னு அந்த கண்கள் இருந்தால் பாட்டா அப்படின்னாரு. இல்லை சார் அது மதுரை இது நல்லா இருக்குமே, நீங்கள் பாடிருக்கீங்களா? ஆமாம் சார். இப்போ வாங்க உள்ளே வாங்க. ஒப்பாரி தெரியுமா? தெரியும் சார். அப்போ நம்ம கிராமத்தில் வந்து ஸ்கூல் லீவ்லாம் நான் எப்படி போடுவேன்னா யாராவது இறந்தா போடுவேன். ஏன் காரணம் அப்படின்னாக்கா அங்கே ஒப்பாரி போடுவாங்க. அப்போ அதை போய் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போயிட்டு உட்காந்து இந்த நாடகத்தில் ஆடுறதுக்காக பாடுறதுக்காக அதுக்கு வருவாங்க. அவங்க சொல்லி பாடுவாங்க. அப்போ அதை கேட்கும்பொழுது நமக்கு ரொம்ப அது உணர்வுபூர்வமாக இருக்கும். அப்போ அந்த பாட்டு இந்த தோட்டத்தில் ஒரு பாவக்காய் பந்தல் இருக்கிறதுனா திடீர்னு அது பறித்து காய குழம்பு வைக்கிற சூழ்நிலையும் இருக்கும். இப்போ இல்லை சாஞ்சி விழுந்துருச்சுனாக்க அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு இதில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த குடும்பம் அப்படி நிலம் கொஞ்சம் நிற்கும். அந்த மாதிரி நேரத்தில் அதை ஒப்பிட்டு போடுவாங்க. நான் பாவக்கா பந்தலிட்டேன் அந்த பாவக்கா பாடும் காத்து வந்து இன்னைக்கு பாதியிலே சச்சனமா அப்படின்னு அந்த பாட்டு. இதை பாடுங்க. உடனே கங்கையம் சார் பாட்டு எழுதிட்டு இருந்தார். ஏ ராசாத்திக்கிரியே ராசாத்திக்கிரி ஒன்னெல்லாம் தவம் இருந்தேன் இப்ப வெம்பி வதங்குதடி சரிதா போறதடி இந்த பெண்ணும் குறைஞ்சதடி இந்த செல்லுதடி அப்படின்னு அப்புறம் வரி அப்படியே பாருங்க. இதுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா வெளியில் வந்து சார் இது வந்து குங்குமப்பூவும் கொஞ்சம் படம்னு ஒரு படம். இது எஸ்பிபி சார் தயாரிப்பு. அவங்க வந்து யுவன் சார் இசையில் நீங்கள் பாடிருக்கீங்க. ஆனால் சார் வந்து கேட்டுட்டு தான் அது அவர் வாய்ஸில் வருமோ உங்கள் வாய்ஸில் வருமோன்னு தெரியாது. அவர் வந்து கேட்டுட்டு எப்போ அவன் நல்லாவே பாடியிருக்கிறான் அப்படியே அந்த குரல் அந்த இதுக்கு இருக்குது அதை அப்படியே வச்சுருந்து வேறு யார் வாய்ஸும் வேண்டாம் என் வாய்ஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப கூப்பிட்டு அந்த இன்னும் கொஞ்சம் வரிகளாம் போட்டு பாட வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நான் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போகும்போது எஸ்பிபி சார் அப்போ அந்த பாட்டு நீங்கள் கேட்டீங்களா எங்களுக்கு நான் இருந்திருப்பாங்க நல்லா பாடி வைக்கிறதா செய்யணும் காலேஜ் வாசினாங்க. அப்போ பார்த்தா எஸ்பிபி சார் தயாரிப்பில் அதில் நம்ம பாடிக்கிறவங்களுக்கு அது பெரிய பொறுப்பு. அவருடைய பெரிய மகான் அவரே சொல்லி நம்ம பாட வச்சுது அப்படி ஒரு பாட்டு கிடைச்சிது. அதனால் அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் என்னவோ தெரியல. இன்னைக்கு ஐயா கையால் அஜயன் பாலான மூலமாக இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். வேணும்னா ஒரு 4 பேர் அம்மா பாட்டு ஆக்காட்டி விரலை பிடிச்சி ஆக்காஞ்சா சொல்லி கொடுத்தேன் அண்ணாவோட கூட குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன் களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சீலெட்டொன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணல நாங்க மேற்பதறிப்ப அம்மா கொஞ்ச நேரம் காணல நாங்க மேற்பதறிப்ப காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் ஏன் புள்ள கலெக்டர் 8 ஊர் சொல்லி வைப்பேன் தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வைப்பேன்
உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா, உன்னை விட உலகத்தில் எல்லாரும் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாரும் சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா. எறும்பு அண்டாமல் தூசு தும்பு சேராமல் தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராமல் கஞ்சி தண்ணி இல்லாமல் பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா.